எனது பெயர் சரிகா. பேருந்திற்காக காத்திருந்தபடியே எனக்கு 2 மணி நேரம் கடந்து விட்டது. என் இதயம் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் கணவர் என்னை விவாகரத்து செய்துவிட்டு நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். எனது தாய் வீடு சேலத்தில் இருந்தது. எனது திருமணமோ மதுரையில் நடந்தது. ஒரு அண்டை வீட்டார் என் மீது இரக்கப்பட்டு கொண்டு வந்து என்னை பேருந்து நிலையத்தில் விட்டு சென்றார். என் கையில் இருந்த பணம் வியர்வையால் நனைந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் திடீரென்று எனக்கு வயிற்று வலி கடுமையாக ஆரம்பித்து விட்டது. இரவு 3 மணி ஆகிவிட்டது. தொலை தூரத்திற்கு கூட எந்த பெண்ணோ அல்லது ஆணோ கண்ணுக்கு தெரியவில்லை. வலியின் காரணமாக நான் மோசமாக அலறி துடித்து எழுந்தேன். அப்போது ஒரு இளைஞன் என் பக்கமாக ஓடி வந்தான். ஆனால் என் நிலையை பார்த்தவுடன் அவன் பதற்றமடைந்து, பிறகு அவன் எனக்கு செய்த காரியம் மனித நேயத்தின் மீதான என் நம்பிக்கையை. எனக்கு 8 வயதாக இருந்த போது என் அம்மா என்னை இந்த உலகத்தில் விட்டு சென்று விட்டார். என் அப்பா அவர் எனக்கு 2 வயதாக இருந்த போதே இறந்து விட்டார். என் அம்மா என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். என் அப்பாவும் மிகுந்த அன்பு வைத்திருந்தார். ஆனால் என் அப்பாவோடு என்னால் அதிக நேரம் செலவிட முடியவில்லை. எனக்கு விஷால் என்ற ஒரு அண்ணன் இருந்தார். அப்பா இறந்த பிறகு அம்மா வீட்டின் அனைத்து பொறுப்பையும் அண்ணன் மீது சுமத்தி விட்டார். அவர்தான் வீட்டின் ஒரே மகன். எனவே அவர்தான் இந்த குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அவரை தவிர வேறு யார் எங்களை பார்த்து கொள்வார்கள்? நாங்கள் மற்ற உறவினர்களை கொண்டு இருந்தாலும் அப்பா இறந்த பிறகு யாருக்கும் நாங்கள் பெரிதாக தேவையில்லை என்பது போல ஆகிவிட்டது. காலம் கடந்து கொண்டிருந்தது. நாங்கள் பெரியவர்களாக வளர்ந்து வந்தோம். என் அண்ணனுக்கு அதிக வயது இல்லை என்றாலும் அவர் மிகவும் புத்திசாலியாகவும் கடினமாக உழைப்பவராகவும் இருந்தார். இளம் வயதிலேயே வீட்டின் பொறுப்பை அவர் மிக சிறப்பாக கையாண்டு விட்டார். அவர் என்னை விட முழுமையாக 10 வயது மூத்தவர். எனக்கு 8 வயதாக இருந்தபோது அவருக்கு 18 வயது இருந்தது. எங்கள் அம்மா இறந்தபோது எங்கள் 2 அண்ணன் தங்கையின் உலகம் மாறியது போல ஆகிவிட்டது. மாறி வரும் பருவநிலை காரணமாக வந்த காய்ச்சலால் என் அம்மா இறந்து விட்டார். அவருக்கு சாதாரணமாக காய்ச்சல் வந்தது. ஆனால் சிகிச்சைக்கு பிறகும் அவர் உடல்நிலை மேம்படவில்லை. ஒரு நாள் அவருடைய காய்ச்சல் அவர் உயிரை பறித்து விட்டது. அம்மாவின் மரணத்தின் போது நான் மிகவும் விவரம் தெரிந்துதான் இருந்தேன். என் அம்மா இந்த உலகை விட்டு சென்று விட்டார். இப்போது நான் தனியாக அவரை விட்டு எப்படி இருப்பேன் என்று எனக்கு உணர்வு ஏற்பட்டது. ஆனால் எல்லோரும் எனக்கு ஆறுதல் கூறினார்கள். என் கண்ணீரை துடைத்து, கவலைப்படாதே, உன் அண்ணன் மிகவும் நல்லவர், உன் அண்ணன் உன்னை எப்போதும் கவனித்துக் கொள்வார் என்று எனக்கு புரிய வைத்தார்கள். ஆனால் மக்களால் வழங்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அம்மா இறந்த சில நாட்கள் கடந்த போது அண்ணனின் நடத்தை திடீரென்று என்னுடன் வித்தியாசமாகிவிட்டது. நான் அப்போது சிறுமியாக இருந்தேன். எனக்கு என் அம்மாவின் பழக்கம் மிகவும் இருந்தது. ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்தே நான் எப்போதும் அம்மாவுடன் தூங்குவேன். அவர்தான் தன் கைகளால் எனக்கு உணவு ஊட்டுவார். அவர்தான் தன் கைகளால் என்னை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்புவார். ஆனால் அவர் சென்ற பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது போல ஆகிவிட்டது. அண்ணன் அவரது கல்லூரிக்கு சென்று விடுவார். அண்ணன் படிப்போடு சேர்த்து வீட்டிற்கு சென்று மாணவர்களுக்கு டியூஷனும் எடுத்து கொடுத்தார். நான் நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருந்தேன். சில சமயங்களில் அறியாமையால் வீட்டை திறந்து வைத்துவிட்டு அக்கம் பக்க தோழிகளுடன் விளையாட சென்று விடுவேன். அண்ணன் மாலையில் வீட்டிற்கு வரும்போது சந்தையில் இருந்து உணவு வாங்கி கொண்டு வருவார். அவர் என்னை கடுமையாக கண்டிப்பார். நீ ஏன் வீட்டில் இருப்பதில்லை? வீட்டை தனியாக விட்டுவிட்டு எங்கே சென்று விடுகிறாய்? மற்றும் ஏன் நாள் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறாய்? அம்மா சென்று விட்டார். இதில் என் தவறு என்ன? இப்போது உன்னை நீ மாற்றிக்கொள். நீ வளர்ந்து வருகிறாய். நீ ஒரு குழந்தை இல்லை. இளம் வயதிலேயே அண்ணன் என் படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டு வேலைகளில் என்னை ஈடுபடுத்தி விட்டார். அவர் என் மீது இரக்கம் காட்டவில்லை. அவர் சில காலத்திற்கு மட்டுமே சந்தை உணவை வாங்கி வந்தார். ஆனால் அதன் பிறகு இனி வீடு வீடாக சென்று விளையாட வேண்டியதில்லை என்றார். பக்கத்து வீட்டு ஆண்டியிடம் நான் பேசிவிட்டேன். அவர்கள் இங்கு வந்து உனக்கு சமைக்க கற்றுக் கொடுப்பார்கள் என்று நான் அவர்களிடம் கூறிவிட்டேன். சீக்கிரம் சமைக்க கற்றுக்கொள் மற்றும் நீயே வீட்டில் உணவு சமை. நான் உனக்கு சந்தையில் இருந்து எவ்வளவு காலம் உணவு வாங்கி கொண்டே இருப்பேன்? சந்தை உணவிற்காக நான் எவ்வளவு காலம் என் பணத்தை செலவழித்துக் கொண்டே இருப்பேன்? காலம் கடந்து கொண்டிருந்தது. என் அண்ணன் சொன்னபடி நானே சமைக்க கற்றுக்கொண்டேன். பக்கத்து வீட்டு காயத்ரி ஆண்டி எனக்கு அந்த வகையான சமையல் வகைகளை சமைக்க கற்றுக் கொடுத்திருந்தார். நான் சிறியவள்.
இந்த காலத்தில் நான் பொம்மைகளுடன் விளையாட வேண்டிய வயது. ஆனால் என் கைகளில் சமையலறை பாத்திரங்கள் வந்திருந்தன. அவை என் வாழ்நாள் முழுமைக்கும் என் விதியாக மாறிவிட்டன. அதன் பிறகு நான் அப்படி சமையலறையில் நுழைந்தேன். என் வாழ்நாள் முழுவதும் கழிந்து விட்டது. என் கையால் சமைத்து என் வீட்டை சீர்படுத்தி என் வீட்டில் ஒவ்வொரு வேலையையும் செய்து சிறு வயதில் இருந்தே முழு பொறுப்பையும் குடும்பத்தையும் நான் சிறப்பாக கவனித்துக் கொண்டேன். இருப்பினும் சிறு வயதில் பல முறை என் சிறிய கைகளை அடுப்பில் சுட்டுக் கொண்டேன். ஆனாலும் என் சிறிய கைகளால் கோணல் மாணலாக தோசையை செய்து என் அண்ணனுக்கு கொடுத்தேன். அண்ணன் முற்றிலும் மாறிவிட்டது போல ஆகிவிட்டார். அவர் என் மீது எந்த இரக்கமும் காட்டவில்லை. அவருக்கு என் எந்த தேவையும் தெரியவில்லை. அவர் தனது படிப்பு, வேலை மற்றும் வீட்டில் மளிகை பொருட்களை நிரப்ப வேண்டும் என்று மட்டுமே அவருக்கு தெரிந்திருந்தது. மற்றபடி நான் வீட்டில் எல்லா பொருட்களையும் நிரப்பி விடுகிறேன், வேலை பார்க்கிறேன், அதனால் என் தங்கை வயிறார சாப்பிடுகிறாள், அதுவே அவருக்கு போதும் என்று அவர் நினைத்தார். அவரது தங்கையின் இதயத்திலும் மற்ற பெண்களைப் போல வெளியே சுற்றி திரிய ஆசை இருக்கும், புதிய ஆடைகள் அணிய ஆசை இருக்கும், மேக்கப் செய்ய ஆசை இருக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. காலம் கடந்து கொண்டிருந்தது. எனக்கு 20 வயதாகிவிட்டது. இத்தனை வருடங்களில் அண்ணன் என்னை தனக்கு சேவை செய்ய மட்டுமே பயன்படுத்தினார். நான் அமைதியாக என் வீட்டில் இருந்தேன். வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்தேன். வீட்டின் கதவை உள்ளே இருந்து எப்போதும் பூட்டியே வைத்திருந்தேன். ஏனென்றால் அண்ணனின் கடுமையான உத்தரவுகள் இருந்தன. நான் யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது மற்றும் நானும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அவரது பயத்தின் காரணமாக நான் அவருக்கு குறை சொல்ல எந்த வாய்ப்பும் கொடுத்ததில்லை. நான் எப்போதும் என் அண்ணனை மதித்தேன். ஆனால் அதற்கு பதிலாக அவர் எப்போதும் என்னை புறக்கணித்தார். நான் வளர்ந்து விட்டேன். 4 சுவர்களுக்குள் என் பாதி வாழ்க்கை கழிந்து விட்டது. ஒரு நாள் அண்ணன், நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றார். நான் பெண்ணை விரும்பி விட்டேன் என்றார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நல்லது, வீட்டில் அண்ணி வந்து விடுவார், எனக்கு உதவியும் கிடைக்கும், நான் தனியாகவும் இருக்க வேண்டியதில்லை, எனக்கு பொழுது போகும், அண்ணனின் திருமணம் விமர்சையாக நடைபெறும் என்று நான் நினைத்தேன். நான் நிறைய ஷாப்பிங் செய்வேன், வீட்டை விட்டு வெளியே வருவேன், அண்ணியுடன் அரட்டை அடிப்பேன், அண்ணன் என்னை அவரது மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்வார், நான் தங்கையாக என் அண்ணியை வரவேற்பேன் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒரு நாள் திடீரென்று அண்ணன் மாலையை அணிந்தபடி ஒரு பெண்ணை தன்னுடன் அழைத்து வந்தார். மற்றும் அந்த பெண் வேறு யாரும் அல்ல, என் அண்ணிதான். அண்ணனும் அண்ணியும் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் மற்றும் அவர்கள் அனைத்து சடங்குகளையும் முடித்த பின்னரே வீட்டிற்குள் நுழைந்தனர். இதை பார்த்த என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என் கண்களில் என்னென்ன கனவுகளை சுமந்திருந்தேன். ஆனால் அண்ணன் என் கனவுகள் அனைத்தின் மீதும் தண்ணீரை ஊற்றிவிட்டார். நான் அவரிடம் சொன்னேன், அண்ணா, நீங்கள் நல்ல வேலை செய்கிறீர்கள், உங்கள் திருமணத்தை விமர்சையாக செய்திருக்க வேண்டும். ஆனால் அண்ணன் சொன்னது, இவ்வளவு எளிமையான திருமணத்தில் பாவனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? இப்போது உன் அண்ணி வீட்டிற்கு வந்து விட்டாள், அவளை கவனித்துக் கொள் மற்றும் உன் அண்ணியை எப்போதும் மதி. எனக்கு ஒருபோதும் எந்த புகாருக்கும் வாய்ப்பு கொடுக்காதே. நான் அமைதியாகிவிட்டேன். நல்லது, அண்ணி வீட்டிற்கு வந்து விட்டார் என்று மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அண்ணி அண்ணனை விட 2 படி மேலே நடப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணியின் நடத்தை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் என்னுடன் அதிகம் பேச மாட்டார். பெரும்பாலும் அவரது அறைக்குள்ளேயே அடைந்து கிடப்பார். வீட்டின் வேலைகள் மற்றும் வீட்டின் ஒவ்வொரு பொறுப்பு இன்னும் என் மேல் தான் இருந்தது. அண்ணியின் பிறந்த வீட்டில் இருந்து ஆட்கள் வந்தால் நான் அவர்களுக்காக நிறைய சமைக்க வேண்டியிருந்தது. டீ, சிற்றுண்டி எல்லாம் தயார் செய்ய வேண்டியிருந்தது. அண்ணியோ ஒரு பாத்திரத்தை கூட எடுத்து அங்கிருந்து இங்கு கூட வைக்க மாட்டார். இந்த செயல்களால் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் தனியாக இருந்தேன். அண்ணனுக்கும் எனக்கும் சாதாரணமாகத்தான் சமையல் செய்யப்படும். வீட்டில் அதிக வேலை இருக்காது. ஆனால் அண்ணி வீட்டிற்கு வந்ததிலிருந்து 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை அவரது பிறந்த வீட்டார் எங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டே இருந்தனர். அண்ணி அவரது பிறந்த வீட்டாரின் முன் என்னை மிகவும் இழிவுபடுத்துவார். நான் அவருடைய நாத்தனார், அவருடைய சகோதரிகளை போன்றவள் என்று அவர் யாரிடமும் ஒருபோதும் கூறியதில்லை. அவர் எப்போதும் இவள் என் நாத்தனார், நாத்தனார் அல்ல, இந்த வீட்டின் வேலைக்காரியை போன்றவள் என்றுதான் சொல்வார். என் அண்ணனுக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் எதுவும் சொல்லவில்லை. ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அண்ணனிடம் புகார் அளித்தேன்.
அண்ணா, என் மேல் வேலை சுமை மிகவும் அதிகமாகிவிட்டது. அண்ணி எந்த வேலையும் செய்வதில்லை. அப்போது என் பேச்சை கேட்டு அண்ணனுக்கு கோபம் வந்து, என்ன, அண்ணியை பற்றி புகார் சொல்ல வந்து விட்டாயா? உன்னிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை. உனக்கு புரியவில்லையா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் தான் அவள் அறையிலேயே இருக்கிறாள். நீ முன்பு நம் இருவருக்காகவும் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்தாய்தானே? இப்போது பாவனை மட்டும் வந்ததினால் வேலை சுமை அதிகமாக தெரிகிறதா? உன்னை என் தங்கை என்று சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் அண்ணனிடம் மேலும் ஏதாவது சொல்ல வருவதற்குள் அவர் கையால் சைகை செய்து என்னை தடுத்து நிறுத்தினார். போதும், இனி எதுவும் சொல்லாதே. இது எல்லா வீட்டு கதையும் தான். வீட்டில் உள்ள அம்மாக்களும் பெண்களும் வரப்போகும் மருமகளை வேலைக்காரி போல நடத்துகிறார்கள். இந்த வீட்டு வேலைகளை செய்வது உனக்கு இவ்வளவு மோசமாக இருந்தால் விரைவில் உனக்கு நான் திருமண ஏற்பாடு செய்கிறேன் என்றார். அண்ணனின் பேச்சை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. இரவு முழுவதும் அம்மா அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். விரைவில் அண்ணன் எனக்கு திருமண ஏற்பாடு செய்ய முடிவு செய்து விட்டார். அண்ணி அண்ணனை தூண்டிவிட எந்த குறையையும் வைக்கவில்லை. அண்ணி என்னிடம் எப்போதும் அந்நியரை போலத்தான் நடந்து கொள்வார். அவருக்கு ஏதாவது வேலை இருந்தால்தான் என்னிடம் பேசுவார். இல்லை என்றால் ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தும் நான் தனியாகவே உணர்ந்தேன். அதனால் தான் அவர் விரைவில் அண்ணனின் காதில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் தங்கையை அனுப்பிவிடுங்கள் என்று போட்டுவிட்டார். அண்ணனும் ஏற்கனவே தன் மனைவியின் அடிமையாகிவிட்டார். அவருக்கு தன் தங்கையை ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்கவில்லை. அவர் என் திருமணத்தை மதுரை நகரை சேர்ந்த திலக் என்பவருடன் செய்து வைத்தார். திலக் முன்பு அவருடன் படித்தவர். அதனால் அவர் திலக்கை நன்கு அறிந்தவர் என்று அண்ணன் சொன்னார். ஆனால் திலக் தன் குடும்பத்துடன் மதுரையில் வசிக்கிறார். எனக்கு திருமணம் நடப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் என் திருமணம் நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அண்ணனும் அண்ணியும் என்னை தங்களை விட்டு வெகு தூரம் அனுப்புவதாக உணர்ந்தேன். இறுதியாக என் திருமணம் முடிந்தது. நான் கணவன் வீட்டிற்கு வந்து சேர்த்தேன். இந்த வீட்டில் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று நினைத்தேன். இங்கே என் பேச்சை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் யாராவது இருப்பார்கள். என் கணவனின் வீட்டில் எனக்கு சமாதானமும் கணவனிடமிருந்து அன்பும் மரியாதையும் தேவைப்பட்டன. அவர்கள் வீட்டில் அதிக ஆட்கள் இல்லை. அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவரும் திருமணமாகி தனி வீட்டில் தங்கள் குடும்பத்துடன் தனியாக வசித்தனர். ஆனால் திருமணத்திற்கு பிறகு இங்கேயும் எனக்கு சமாதானமும் அன்பும் கிடைக்கப் போவதில்லை என்று எனக்கு தெரிய வந்தது. ஏனென்றால் என் கணவரின் நடத்தை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் சிறிய விஷயங்களுக்காகவும் கோபப்படுவார். சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் சத்தம் போடுவார். உதாரணமாக, சாப்பாட்டில் காரம் அதிகமாக போட்டு விட்டாய் என்று கூறி என்னை சத்தம் போடுவார். இன்று என் துணிகளை சரியாக துவைக்கவில்லை, என் துணியில் கரை படிந்திருக்கிறது என்றும் கூறி என்னை தீவிரமாக கண்டிப்பார். நான் அவரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். அமைதியாக அவர் திட்டுவதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். என் திருமணத்திற்கு பிறகு அண்ணனும் அண்ணியும் என் நலம் விசாரிப்பதை பற்றி கவலைப்படவே இல்லை. நான் இங்கு எப்படி இருக்கிறேன் இல்லை என்று யாருக்கும் கவலை இல்லை. என் கணவரின் வீட்டில் எனக்கு எல்லா விதமான ஆடம்பர வசதிகளும் இருந்தன. ஆனால் கணவர் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அதனால் எல்லா ஆடம்பர வசதிகளும் எனக்கு வீணாக தோன்றின. திருமணமாகி 3 மாதங்களுக்கு பிறகு கடவுள் எனக்கு தாயாகும் மகிழ்ச்சியையும் அளித்தார். ஆனாலும் என் கணவருக்கு என் முக்கியத்துவம் பற்றி துளி கூட தெரியவில்லை. அவரது நடத்தை முன்பை போலவே இருந்தது. அவர் சிறிய விஷயங்களுக்காகவும் என்னை தரக்குறைவாக பேசுவார். சிறிய விஷயங்களுக்காக மிகவும் கோபப்படுவது அவரது பழக்கமாகிவிட்டது. கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி அவருக்கு இல்லை. தன் வாழ்நாள் முழுவதும் அவர் தனிமையில் இருந்தார். அவருடைய அண்ணன் தன்னுடைய சொந்த விஷயங்களில் மட்டுமே அக்கறை கொண்டிருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு மனைவி கிடைத்த போது அவர் தன் கோபம் முழுவதையும் தன் மனைவி மீது காட்டத் தொடங்கினார். ஆனாலும் நான் தாயாகும் மகிழ்ச்சியை பெற்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் கணவர் என்ன சொன்னாலும் அமைதியாக பொறுத்து கொள்வேன் என்று நினைத்தேன். கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார், அதனால் என் தனிமை நீங்கிவிடும். ஆனால் அப்படி ஒரு காலமே வரவில்லை. அந்த இரவு என் வாழ்க்கையில் மிகவும் அபாயகரமான இரவு அது. என் கணவர் வீட்டிற்குள் நுழைத்தார். அவரது மனநிலையை பார்த்து அவர் இன்று மிகவும் கோபமாக இருக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். அவர் மிகவும் நல்ல மனநிலையில் இருக்கும்போது மட்டுமே நான் அவரிடம் பேசுவது வழக்கம். ஒருவேளை அவருக்கு அலுவலகத்தில் யாரிடமாவது சண்டை ஏற்பட்டிருக்கலாம். அவர் கோபமாக கத்தி
எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்றார். நான் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்தபோது திடீரென்று என் கையில் இருந்து தண்ணீர் கண்ணாடி கீழே விழுந்து உடைந்தது மற்றும் தண்ணீர் அவரது துணிகளில் விழுந்தது. இதனால் அவருக்கு மிகவும் கோபம் வந்தது. அதே நேரத்தில் என் கன்னத்தில் ஒரு பலமான அறை கொடுத்தார். நடுங்கும் குரலில், தவறாகிவிட்டது, நான் இப்போதே உங்களுக்கு வேறு கிளாஸில் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றேன். ஆனால் அவர் என் தலைமுடியை பிடித்து, உனக்கு கொஞ்சமும் மரியாதை இல்லை, ஏன் என்னை கோபப்படுத்துகிறாய் என்றார். நான் அவரிடம், என் முடியை விடுங்கள், எனக்கு வலிக்கிறது என்றேன். அவர் மீண்டும் என் வாயில் மற்றொரு அறை கொடுத்தார். என்னிடம் வாயாடி பேசுகிறாயா என்றார். நான், இல்லை இல்லை, நான் எதுவும் சொல்லவில்லை, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன். அப்போது அவர் என்னை கீழே தள்ளிவிட்டு தன் பையை நோக்கி தன் கையை நீட்டி சில ஆவணங்களை எடுத்து என் முகத்தில் வீசி எறிந்தார். இந்த காகிதங்களில் கையெழுத்து போடு, நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கிறேன் என்றார். அவர் பேச்சை கேட்டு எனக்கு பயத்தால் என் உணர்வுகளே பறந்து போய்விட்டன. கிழிந்த கண்களால் அவரை பார்த்தேன். நான் அப்படி என்ன செய்து விட்டேன், எனக்கு விவாகரத்து கொடுக்கிறீர்கள் என்றேன். அவர், நீ ஒரு தரமற்ற பயனற்ற பெண், நீ படித்தவளும் இல்லை, கணவனுடன் எப்படி இருக்க வேண்டும், கணவனுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை, நீ எல்லா வேலையிலும் குழப்பத்தை உண்டாக்குகிறாய், நான் உன்னை என்னுடன் வைத்திருக்க மாட்டேன் என்றார். நான் அவர் காலில் விழுந்தேன். விம்மி விம்மி அழுதேன். இல்லை, நீங்கள் அப்படி செய்ய முடியாது, நீங்கள் என்னை விட்டு போக முடியாது, நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் எங்கே போவேன் என்றேன். அவர், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போ, உன் அண்ணன் வீட்டிற்கு. உன்னை போன்ற பயனற்ற முட்டாள் பெண்ணை உன் அண்ணன் என் தலையில் கட்டிவிட்டார். நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க வேண்டும் என்று வெகு நாட்களாகவே யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்குள் வந்திருக்கிறேன். நான் இந்த காகிதங்களில் கையெழுத்து போட்டு விட்டேன், இப்போது நீயும் போடு என்றார். நான் கையெழுத்து போட விரும்பவில்லை. ஆனால் என் கணவர் அன்று இரவு என் வாயில் பல அடிகள் கொடுத்தார். பயமுறுத்தி வற்புறுத்தி என் கையெழுத்தை அதில் வாங்கி கொண்டார். எங்கள் இருவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. அவர் ஆவணங்களை தன்னிடமே வைத்துக் கொண்டார் மற்றும் தள்ளி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். நான் மிகவும் அழுது கொண்டிருந்தேன். அவரது அடையாளம் என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்தது. அதை பற்றியும் அவருக்கு கவலை வரவில்லை. என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டு அவர் கதவை சாத்தி விட்டார். இரவு முழுவதும் அமைதி நிலவியது. இந்த அமைதியின் காரணமாக ஒரு பயங்கரமான மௌனம் சூழ்ந்திருந்தது. மனிதர்களுடன் சேர்ந்து எல்லா விலங்குகளும் பறவைகளும் அவரவர் இருப்பிடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தன. சில சமயங்களில் ஏதாவது ஒரு வண்டி ஓடும் சத்தம் கேட்டது. ஆனால் யாரும் அந்த நேரத்தில் வீட்டிற்கு வெளியே இல்லை. நேரம் செல்ல செல்ல என் பதற்றம் மேலும் அதிகரித்துக் கொண்டே போனது. என் இதயம் நடுங்க தொடங்கியது. பயத்தின் காரணமாக என் உள்ளங்கைகளை வியர்வை நனைத்திருந்தது. இதனால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்திருந்த சில பணம் கூட நனைந்து போயிருந்தது. பேருந்திற்காக காத்திருந்த எனக்கு 2 மணி நேரம் கடந்து விட்டது. ஆனால் இதுவரை பேருந்தின் பெயர் கூட தெரியவில்லை. நான் ஆழமான சுவாசம் எடுத்துக்கொண்டு என்னை சுற்றிலும் பார்த்தேன். பேருந்து நிலையம் முற்றிலும் ஆலவரமின்றி கிடந்தது. சில தெருநாய்கள் தூரத்தில் குறைத்துக் கொண்டிருந்தன. சில போதைப் பொருள் வழக்கம் உள்ளவர்கள் போதையில் ஒரு ஓரத்தில் கிடந்தனர். அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு ஒரு முறை அவர்கள் கத்தத் தொடங்கினர். ஆனால் பிறகு மௌனமாகிவிட்டனர். பயத்தின் காரணமாக என் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது. என் இதயம் விலா எலும்புகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்துவிடும் போல துடித்தது. என் கணவர் என்னை படிக்காதவள் என்றும் அவரது எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியாதவள் என்றும் நினைத்துதான் எனக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றினார். உண்மையில் அவருக்கு சேவை செய்வதில் நான் எந்த குறையும் வைக்கவில்லை. அவர் என்னை நடுராத்திரியில் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். நான் நடுராத்திரியில் எங்கே போவேன் என்று அவர் யோசிக்கவே இல்லை. இப்போது என் வீட்டை விட்டு வெளியேறு என்று அவர் சொன்னார். என் கணவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. அவருக்கு கர்ப்பிணியான மனைவியின் மீதும் கருணை வரவில்லை. நான் என் கணவருடன் முழு 1 ஆண்டு காலம் வாழ்ந்தேன். இப்போது நான் அவரது குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன் என்று தெரிந்த போதும் அவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். என் ஆதரவை துறந்தார். நான் அவரிடம் மிகவும் வேண்டுகோள் விடுத்தேன். அவர் காலில் கூட விழுந்தேன். ஆனாலும் அவர் என் மீது இரக்கம் காட்டவில்லை. இரவு இருட்டில் விவாகரத்து கொடுத்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார்.
என் வயிற்றில் வளர்ந்து வந்த குழந்தையை பற்றியும் அவர் யோசிக்கவில்லை. இரவு இருட்டில் நான் அலைய வேண்டும் என்று என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். என் தவறு இல்லை. ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்ட போதும் அது அவரிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. என் பிறந்த வீடு சேலத்தில் இருந்தது. அங்கே ஒரு பேருந்தின் மூலம் மட்டுமே பயணம் செய்ய முடியும். என் கணவர் என் முகத்திலேயே கதவை சாத்திவிட்டார். நான் இரவு இந்த நேரத்தில் எங்கே போவேன் என்று திகைத்தேன். அவர் என்னை வெளியேற்றி தெருவில் நிற்க வைத்தார். என் சொந்த நகரமோ வேறொரு நகரம். அங்கே செல்வதற்கு என்னிடம் எதுவும் இருக்கவில்லை. வீட்டை விட்டு வெளியேறும் போது என் கணவர் என் கைகளில் எதையுமே கொடுக்கவில்லை. நான் நடுநிசையில் துணையற்று ஆதரவற்று தெருவில் நின்று கொண்டு சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தேன். கடந்த 1 மணி நேரமாக நான் தெருவில் நின்று யோசித்துக் கொண்டிருந்தேன், இந்த நேரத்தில் நான் எங்கே செல்வேன் என்று. ஏனென்றால் என்னிடம் வேறு எந்த இடமும் இல்லை. என் கணவர் ஒருபோதும் என்னை வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வைக்க அனுமதித்ததில்லை. அதனால் இந்த நகரத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் எங்கே போவது என்றும் தெரியாது. இந்த சுற்றுப்புறத்தில் யாரையும் எனக்கு தெரியாது. என் பெற்றோர் வீட்டில் எனக்கு கிடைத்த அதே தடுப்பு என் கணவர் வீட்டிலும் எனக்கு கிடைத்தது. இரவை கழிக்கக்கூடிய, எனக்கு உதவக்கூடிய ஒருவர் கூட இல்லை. நான் நடுநிசையில் தெருவில் நின்று கண்ணீர் சிந்தினேன். கடந்த 1 மணி நேரமாக வாசலில் உட்கார்ந்து சத்தம் போட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது நடுநிசையில் தன் கடையில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த ஒரு அண்டை வீட்டார் என்னை பார்த்தார். என் நிலையை பார்த்து இரக்கம் கொண்டு எனக்கு 500 ரூபாய் கொடுத்து விட்டு, தங்கை, இந்த பணத்தை எடுத்துக்கொள். இப்போதே பேருந்து நிலையத்திற்கு போ. காலையில் உனக்கு ஏதாவது ஒரு பேருந்து கிடைக்கும். அங்கிருந்து உன் பெற்றோர் வீட்டிற்கு போ என்று கூறினார். இன்றும் அந்த நிமிடம் எனக்கு நினைவிருக்கிறது. பயத்தின் காரணமாக வியர்த்து தள்ளாடியபடி நான் பேருந்து நிலையத்திற்கு சென்றேன். நான் ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே காலடி வைத்ததில்லை. ஆனால் வாழ்க்கை என் மீது இரக்கம் காட்டவில்லை மற்றும் இரவு இருளில் தனிமையில் நடக்கும்படி என்னை கட்டாயப்படுத்தியது. பயத்தின் காரணமாக என் உடல் முழுவதும் வியர்த்திருந்தாலும் எனக்கு பயத்தின் காரணமாக குளிராக இருந்தது. ஆனால் என்னிடம் ஒரு சின்ன துப்பட்டாவை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த துப்பட்டாவும் என் உடலை மறைக்க போதுமானதாக இல்லை. யாராவது என் உடலை பார்த்தால் என் நிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வழியில் எல்லாம் யாரோ என்னை துரத்துவது போல எனக்கு தோன்றியது. ஆனால் நான் திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். தெருவும் சாலையும் காலியாக இருந்தது. எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. அவ்வப்போது தெருநாய்கள் குறைப்பதை தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. அலைந்து திரிந்த பிறகு நான் என் மூளையை கசக்கி யோசித்த பிறகு பேருந்து நிலையத்திற்கான பாதை எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் அந்த அண்டை வீட்டார் எனக்கு பேருந்து நிலையத்தின் முகவரியை சொல்லியிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் பேருந்து நிலையத்தில் இருந்தேன். ஆனால் அங்கே முழுமையான அமைதி நிலவியது. நான் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று என் வயிற்றில் வலி ஏற்பட்டது. அந்த வலி மிகவும் அதிகமாக இருந்ததால் நான் வயிற்றை பிடித்துக் கொண்டு சாலையில் உட்கார்ந்தேன். ஆனால் எனக்கு உதவ அங்கே யாரும் இல்லை. கடந்த சில மணி நேரங்களாக நான் நடந்து கொண்டிருந்தேன். அதனால் என் தொண்டை வறண்டு போய்விட்டது. எனக்கு மூச்சு திணறியது. என் குழந்தையின் பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது என்று எனக்கு தெரிந்தது. ஏனென்றால் நேரம் செல்ல செல்ல என் வயிற்று வலி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் எனக்கு உதவ யாரும் இல்லை. நான் முற்றிலும் தனியாக இருந்தேன். ஆனாலும் நான் தைரியத்தை இழக்கவில்லை. பேருந்து நிலையத்திற்கு சென்றேன். இரவு 3 மணி ஆக போகிறது. ஆனால் வெகு தூரம் வரை எந்த மனிதரையும் காணவில்லை. பேருந்தின் பெயரும் தெரியவில்லை. சிறிது நேரம்தான் கழிந்தது. வலியின் தீவிரம் அதிகமாகி என் வாயிலிருந்து மேலும் ஒரு சத்தம் வெளிப்பட்டது. என் சத்தம் ஒரு குடிகாரனின் தூக்கத்தை கலைத்தது. நான் இருக்கையில் இருந்து கீழே விழ போகும்போது அந்த குடிகாரன் ஓடி வந்து என்னை தாங்கி பிடித்தான். ஆனால் இந்த நேரத்தில் நான் மிகவும் பயந்து போனேன். இந்த மக்கள் என்னை தவறான நடத்தையுடையவள் என்று நினைப்பார்களோ என்று பயந்தேன். ஏனென்றால் நடுநிசையில் ஒரு தனி பெண் பேருந்து நிலையத்தில் தனியாக இருப்பது யாருக்கும் சந்தேகம் வர போதுமானதாக இருந்தது. பேருந்து நிலையத்திலும் இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு ஒற்றை விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அதுவும் எப்போதாவது எரிந்து எப்போதாவது அணைந்தது. ஆனால் என் நிலைமை மிகவும் மோசமாகி விட்டதால் எனக்கு எதை பற்றியும் நினைவில்லை. அக்கா, நீ நலமா என்று அந்த குடிகாரன் பதற்றத்துடன் என்னிடம் கேட்டான். நான் கண் உயர்த்தி அவனை பார்த்தேன். ஏனென்றால் அவர் இந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்தார்.
அவர் கிட்டத்தட்ட 29-30 வயதுடைய ஒரு இளைஞன். ஆனால் அதிக போதை பழக்கத்தால் அவன் கண்டங்கள் ஒட்டி போயிருந்தன மற்றும் இளமையிலும் எலும்பு கூடு போல இருந்தான். அவன் கண்களில் எனக்காக பதற்றமும் ஆச்சரியமும் தெளிவாக தெரிந்தன. அவன் துணிகள் வியர்வையால் நனைந்து அழுக்காக இருந்தன. ஏனென்றால் அவன் தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். இதனால் அவனது தோற்றம் மிகவும் மோசமாக இருந்தது. என் குழந்தை மற்றும் வலியின் தீவிரத்தால் என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் உதவியற்று அங்கே விழுந்தேன். நான் மயக்கமடைவதை பார்த்து அந்த இளைஞன் பயந்து பின்வாங்கினான். அவன் முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்கள் அவன் தயங்கினான். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு ஓடி சென்று ஒரு பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வந்தான். அந்த தண்ணீரை என் முகத்தில் தெளித்தான். அதனால் சிறிது நேரத்தில் எனக்கு நினைவு வந்தது. நான் நினைவு வந்ததை கண்டதும் அவன் கொஞ்சம் பின்னால் சென்றான். அவன் தயக்கத்துடன் எனக்கு தைரியம் கொடுத்தான். அக்கா, தைரியமாக இருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். நான் கண்ணீருடன் அவனை பார்த்தேன். அவன் என் நிலையை புரிந்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் தன் ஒரு நண்பனை கூட்டிக் கொண்டு வந்தான். ஆரம்பத்தில் அவனது நண்பன் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான். ஆனால் விரைவில் அவன் எல்லா சூழ்நிலையையும் புரிந்து கொண்டான். அந்த அந்நிய மனிதன் தன் நண்பனிடம், இந்த அக்காவின் நிலைமை மிகவும் மோசமாகி வருகிறது, இவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னான். ஆனால் நடுநிசையில் ஒரு வண்டி கிடைப்பது கடினம். நேரம் செல்ல செல்ல என் வலி மேலும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. நான் என்னை கட்டுப்படுத்த மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் வலி நேரத்திற்கு நேரம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் சத்தத்தை நிறுத்த முயற்சி செய்தேன். ஆனால் அது நிற்பதாக இல்லை. ஏனென்றால் என் குழந்தையின் பிறப்பு நேரம் இப்போது நெருங்கிவிட்டது. அதனால் அந்த இளைஞன் என் அருகில் வந்து எனக்கு சமாதானம் கொடுத்து, அக்கா, தைரியமாக இருங்கள், நான் இப்போதே வண்டி எடுத்து வருகிறேன் என்று சொன்னான். அவன் சென்று சிறிது நேரம்தான் ஆகியிருந்தது. அவன் ஒரு சரக்கு ஆட்டோவுடன் திரும்பி வந்தான். அந்த ஆட்டோ மிகவும் பழையதாக இருந்தாலும் இந்த சிரமமான நேரத்தில் அது உதவ முடியும். அது அவனது நண்பனுக்கு சொந்தமானது. அவன் நாள் முழுவதும் இந்த ஆட்டோவை ஓட்டிவிட்டு இரவில் அந்த பணத்தில் போதைப் பொருள் உட்கொண்டு உறங்குவான். நேரம் செல்ல செல்ல என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இளைஞன் தன் ஒரு நண்பனின் உதவியுடன் என்னை ஆட்டோவில் ஏற்றினான். இந்த நேரத்தில் நான் மிகவும் வெட்கமாகவும் சங்கடமாகவும் உணர்ந்தேன். ஆனால் என்னிடம் வேறு வழி இல்லை. பழைய ஆட்டோவாக இருந்ததால் அது மீண்டும் மீண்டும் நின்று விட்டது. ஆனால் அந்த அந்நிய மனிதன் தள்ளி கொண்டு அதை இயக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். வழி எங்கும் ஆங்காங்கே சாலை உடைந்திருந்தது. இதனால் நேரம் செல்ல செல்ல என் வலி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சாலை மோசமாக இருந்ததாலும் அடிக்கடி குதித்து சென்றதாலும் என் நிலைமை முன்பை விடவும் மிகவும் மோசமாகிவிட்டது. என் உடலை மறைக்க போதுமானதாக இல்லாத என் துணிகள் மற்றும் அவை ஆங்காங்கே கிழித்திருந்தன. வலியின் ஒரு கடுமையான அலை என் உடலில் இருந்து கீச்சிலிட்டு வெளியேறி கொண்டிருந்தது. ஆனால் அந்த இளைஞன் ஒரு பெரிய அம்மாவை போல எனக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான். என் கண்கள் அவன் பக்கம் திரும்பும் போதெல்லாம் வெட்கத்தால் நான் பூமியே பிளந்து அதில் புதைந்து போக என் மனம் விரும்பியது. ஆனால் அந்த அந்நிய இளைஞன் என் தைரியத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தான். எனக்கு என் சொந்தக்காரர்கள் தேவைப்பட்ட நேரத்தில் நான் ஒரு அந்நிய மனிதனிடம் இருந்தேன். என் கணவருக்கு என் இந்த நிலைமை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தது. ஆனாலும் அவர் என் மீது இரக்கம் காட்டவில்லை. எங்கள் குழந்தை மீதும் இரக்கம் காட்டவில்லை. மற்றும் எனக்கு விவாகரத்து கொடுத்து சாலையில் நிறுத்திவிட்டார். என் மோசமான நிலையை பார்த்து அந்த இளைஞன் மிகவும் பயந்து போனான். மீண்டும் மீண்டும் எனக்கு சமாதானம் கொடுத்து கொண்டிருந்தான். மருத்துவமனை பேருந்து நிலையத்தில் இருந்து மிகவும் தூரத்தில் இருந்ததால் பயணம் மிகவும் நீண்டதாக இருந்தது. இதனால் நேரம் செல்ல செல்ல வலி மிகவும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆட்டோ மருத்துவமனை வாசலில் வந்து நின்ற போது என் கண்களுக்கு முன்னால் முழுவதும் இருள் சூழ்ந்து நான் உணர்வை இழந்தேன். அவர்களே என்னை ஆட்டோவில் இருந்து வெளியேற்றி சக்கர நாற்காலியில் வைத்து உள்ளே ஓடினார்கள். எனக்கு உணர்வு வந்த போது நான் மருத்துவமனை அறையில் இருந்தேன். அங்கே பிரகாசமான ஒளி இருந்தது. நர்சுகள் ஓடுவதும் நடப்பதும் என் காதுகளில் கேட்டன. என் பார்வை கதவின் மீது பட்டபோது அதே இளைஞன் கவலையுடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். கவலையின் காரணமாக அவன் அடிக்கடி தன் கைகளை கசக்கிக் கொண்டிருந்தான். நர்ஸ், நோயாளி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று ஒரு நர்ஸ் மற்றொரு நர்ஸிடம் கூறிவிட்டு மருத்துவரை விரைவாக அழைக்க ஓடினார். நான் உதவியற்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் என்னிடம் தைரியமே இல்லை. என் கைகளிலோ என் நாவிலோ தைரியம் இல்லை. இந்த நேரத்தில் நான் என்னை பெரிதும் ஆதரவற்றவளாக உணர்ந்தேன்.
காலம் என்னை ஒரு சந்திப்பில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. அங்கே நான் மிகவும் நிர்கதியாக உணர்ந்தேன். என் வாழ்க்கையின் இவ்வளவு பெரிய தருணத்தில் நான் முற்றிலும் தனியாக இருந்தேன். எனக்கு உதவ நான் அறியாத ஒரு இளைஞன் உதவினான். நான் அவனை பார்த்ததும் இல்லை. நர்ஸ் எனக்கு ஒரு ஊசி போட்டார். ஒரு ஆறுதல் என் உடலில் ஓடியது. சில நிமிடங்கள் மட்டுமே கழிந்தன. ஒரு பலமான அலறல் என் வாயிலிருந்து வெளிப்பட்டது. என் உடலின் எல்லா எலும்புகளும் உடைந்து விட்டதோ என்று எனக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வந்துவிட்டார். அவர் ஒரு இளைஞரான மருத்துவர். அவர் என்னை பரிசோதித்து விட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், ஏனென்றால் நிலைமை மிகவும் தீவிரமாக உள்ளது என்று நர்ஸிடம் உத்தரவிட்டார். என்னுடன் வேறு யாரும் இல்லை. அதனால் என் குழந்தையின் தந்தைக்கு பதிலாக அந்த இளைஞனே கையெழுத்து போட்டான். அந்த இளைஞனின் உதவிகள் என் மீது அதிகமாக இருந்தன. வலியின் காரணமாக என் உடலில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சை தொடங்கியது. எனக்கு நினைவு வந்த போது மருத்துவர் என் கைகளில் ஒரு சிறிய தேவதையை கொடுத்தார். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்த்தவுடன் நான் அழுகையை தொடங்கிவிட்டேன். ஏனென்றால் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் இவ்வளவு இருந்தும் அவள் ஒரு மோசமான விதியுடன் பிறந்திருந்தாள். இப்போது என் மகளே என் வாழ்க்கை, என் நம்பிக்கை. அவளுக்காக நான் குணமடைய வேண்டும். அவளே எனக்கு ஆதரவாக மாற வேண்டும். நான் அவளை என் நெஞ்சோடு அணைத்த போது என் சோர்வு அனைத்தும் நீங்கியது போல உணர்ந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது. அந்த இளைஞன் உள்ளே வந்தான். அப்போது எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. அவனும் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தான். ஆனால் அவன் தன் பார்வையை தாழ்த்தி இருந்தான். உள்ளே வந்த பிறகு என் உடல்நிலை குறித்து கேட்டான். அவன் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அவன் ஒரு அந்நியனாக இருந்தும் எனக்காக கவலைப்பட்டான். ஆனால் இந்த நேரத்தில் என் அருகில் இருக்க வேண்டியவனுக்கு எதுவும் தெரியவில்லை. அந்த அந்நிய மனிதனுக்காக என் வாயிலிருந்து உடனடியாக பிரார்த்தனை வெளிவந்தது. ஏனென்றால் எனக்கு உதவ யாரும் இல்லாத போது அவன் எனக்கு மிகவும் உதவினான். நான் மனதிற்குள்ளேயே அவனுக்காக பிரார்த்தனை செய்தேன். உன் நல்ல செயல்களின் பலனை இறைவன் உனக்கு நிச்சயம் கொடுப்பார். ஆனால் அந்த இளைஞன் சிரித்துக் கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு நர்ஸ் வந்து கட்டண சீட்டை அவன் கையில் கொடுத்தார். அவன் தன் சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்து அந்த கட்டணத்தை செலுத்தினான். நான் இதையெல்லாம் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவனிடம், அண்ணா, நீங்கள் இதையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். உடனடியாக அவன் பார்வை என் பக்கம் திரும்பியது. அவன் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தான். பிறகு எந்த பதிலும் சொல்லாமல் வெளியே சென்று விட்டான். நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். ஏனென்றால் அவன் எனக்கும் என் மகளுக்கும் ஒரு தேவதையாக நிரூபித்தான். அவனது இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. நேரம் செல்ல செல்ல என் கவலை அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் என் மகளுக்கு இனி என்ன ஆகும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் எனக்கு மகள் கொடுத்த அதே கடவுள் என் மகளின் விதியையும் கொடுப்பார் என்பதை நான் மறந்துவிட்டேன். நான் 2 நாட்களை மருத்துவமனையில் கழித்தேன். ஆனால் அந்த இளைஞன் ஒரு கணம் கூட என் கண் முன்னால் இருந்து மறையவில்லை. அவன் தன் பெயர் சந்திரன் என்று கூறினான். அவன் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டான். நான் கேட்காமலேயே என் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினான். என் மகளின் கவனிப்பையும் அவன் தான் பார்த்து கொண்டான். அவன் தினமும் வருவான், மருந்து கொண்டு வருவான். சில சமயங்களில் என் மகளுக்கு பாலும் எனக்காக பழங்களும் கொண்டு வருவான். அவன் நான் கேட்காமலேயே என் எல்லா தேவைகளையும் கவனித்துக் கொண்டான். ஒருவேளை கடவுள் அவனை காப்பாற்றவே அனுப்பியிருக்கலாம். அவனை பற்றி தெரிந்து கொள்ள நான் விரும்பினேன். ஏனென்றால் அவன் ஒரு கணம் கூட என் கண்ணில் இருந்து மறையவில்லை. அவன் தன் வீட்டிற்கும் செல்லவில்லை. நான் அவனிடம், நீங்கள் யார், உங்கள் வீட்டினர் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டேன். ஆனால் அவன் தன் பெயரை தவிர என் வேறு எந்த கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை மற்றும் மௌனமாக வெளியே சென்று விட்டான். அவன் எனக்கு எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவன் கண்களில் ஏதோ வலி மறைந்திருப்பது போல நான் உணர்ந்தேன். ஏனென்றால் நான் அவனை பல முறை அழுவதை பார்த்தேன். ஒரு ஆண் அழுவதை நான் பார்த்தது இதுவே முதல் முறை. அவன் என் அண்ணன் மற்றும் கணவனிடமிருந்து மிகவும் மாறுபட்டவனாக இருந்தான். 3வது நாள் மருத்துவர் என்னை வெளியே செல்ல அனுமதித்தார். ஆனால் மிகப்பெரிய கவலை என்னவென்றால் என் மகளை நான் எங்கே கொண்டு போவது? இதை நினைத்து நான் மிகவும் வருந்தினேன். ஆனால் சந்திரன் நான் கவலைப்படுவதை பார்த்து எனக்கு சமாதானம் கொடுத்து, அக்கா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். என் பகுதியில் ஒரு வயதான அம்மா தனியாக வசிக்கிறார். நான் அவரிடம் பேசியுள்ளேன்.
அவர் உங்களுக்கு ஒரு அறையை வாடகைக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று சொன்னான். இதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. சந்திரன் அண்ணா ஒரு அந்நியராக இருந்தும் என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தார். நெற்றியில் சுருக்கம் இல்லாமல் எனக்கு உதவி செய்தார். நேரம் செல்ல செல்ல அவர் என் மீது வைத்திருந்த நன்றியுணர்ச்சி அதிகரித்து கொண்டே போனது. என் சொந்த இரத்த உறவுகள் கூட என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. நான் என் மகளை பார்த்தேன். அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் தீர்மானித்தேன், அவள் வாழ்க்கையை ஒளிர செய்ய நான் தைரியம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகில் என்னை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த பிறகு சந்திரன் அண்ணா என்னுடன் நடந்தார். அவர் ஒரு ஆட்டோவை நிறுத்தி என்னை கூட்டி சென்று தங்கள் பகுதிக்கு வந்து சேர்ந்தார். ஆட்டோ நின்ற போது என் முன்னால் ஒரு பழைய தெரு இருந்தது. கல்லால் கட்டப்பட்ட வீடுகள், சுவர்களில் படிந்திருந்த அழுக்கு, உடைந்த ஜன்னல்கள், மண்ணில் விளையாடும் குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். சந்திரன் அண்ணா என்னை கூட்டி சென்று ஒரு பழைய வாசலுக்கு முன் நின்றார். அந்த வாசல் உடைந்திருந்ததால் அவர் என்னை உள்ளே கூட்டி சென்ற போது நான் என்னை மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தேன். அங்கே ஒரு வயதான பெண்மணி கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் சுருக்கங்கள் இருந்தன. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு எழுந்தார். வணக்கம் அம்மா என்று சந்திரன் அண்ணா குனிந்து கூறினார். அவர் ஆசீர்வாதம் வாங்கினார். அவர் அவரை பார்த்து எழ முயற்சித்தார். ஆனால் சந்திரன் அண்ணா அவரை எழ வேண்டாம் என்று தடுத்தார். மகனே, இவள்தான் மருமகளா என்று அந்த வயதான பெண்மணி என்னை பார்த்து கேள்வி கேட்டார். அந்த பெண்மணியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு நான் திகைத்து போனேன். ஏனென்றால் அவர் என்னை அவரது மனைவி என்று நினைத்தார். நான் ஏதோ சொல்ல வருவதற்குள் சந்திரன் அண்ணா எதையும் சொல்ல வேண்டாம் என்று சைகை செய்தார். அந்த அம்மா என்னை மேலிருந்து கீழாக பார்த்தார். வெட்கத்தால் என் பார்வை தாழ்ந்தது. சரி, உள்ளே வா என்று நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த பெண்மணி பதிலளித்தார். அவர் என்னை கூட்டி சென்று ஒரு அறைக்குள் நுழைத்தார். அந்த அறை கல்லால் ஆனது மற்றும் ஆங்காங்கே உடைந்திருந்தது. ஆனால் இவ்வளவு இருந்தும் அந்த அறையில் எல்லாமே ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. அந்த வயதான பெண்மணியின் நடத்தை என்னுடன் மிகவும் நன்றாக இருந்தது. அறையில் ஒரு பழைய கட்டிலும் ஒரு பழைய பெட்டியும் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த அறை ஒரு அரண்மனைக்கு குறைந்தது அல்ல. அங்கே அமைதி அதிகமாக இருந்தது. நான் நடுங்கும் குரலில், அம்மா, நான் என் மகளுடன் நிம்மதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று சொன்னேன். இதை கேட்டு அவர் என்னை ஆற தழுவி கொண்டார். அடுத்த நாளே அவர் என்னை கூட்டி சென்று சிறிது தூரத்தில் இருந்து ஒரு பெரிய வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு எனக்கு சமையல் செய்யும் பாத்திரம் கழுவும் வேலை கிடைத்தது. அந்த பெண்மணி எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்க தயாராக இருந்தார். அடுத்த நாளே மீண்டும் கடினமான வாழ்க்கை தொடங்கியது. நான் என் மகளை அந்த வயதான அம்மாவிடம் விட்டுவிட்டு வேலைக்கு செல்வேன். அவர் என்னை போலவே அவளை கவனித்துக் கொள்வார். என் மகளுக்கு ஒருபோதும் எந்த குறையும் வரக்கூடாது என்பதற்காக நான் நாள் முழுவதும் வேலையில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். ஆனாலும் மக்களின் கண்கள் என்னை துரத்துவதை தடுக்கவில்லை. திரும்பி வரும்போது சில இளைஞர்கள் என்னை பார்த்து கிண்டல் அடித்தார்கள். ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் வேலை செய்வதை நிறுத்தவில்லை. ஏனென்றால் இப்போது என் சுமையுடன் சேர்ந்து என் குழந்தையின் பொறுப்பும் என் மீது இருந்தது. அந்த வயதான அம்மா நான் அங்கு இருந்ததால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனென்றால் நான் அவருக்கு பல வழிகளில் உதவி இருந்தேன். நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வேன். அவர் என் மகளை கவனித்துக் கொள்வார். சந்திரன் அண்ணா அவ்வப்போது வந்து செல்வார். ஒரு மாலை நான் சோர்வடைந்து வேலை முடிந்து திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்போது வாசலில் ஒரு கடித உரை கிடந்தது. அதில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. அதில் இருந்த வார்த்தைகளை படித்து என் காலடியில் இருந்த பூமியே பிளந்து விட்டது. என் கணவருக்கு என்னை பற்றி இதுவெல்லாம் எப்படி தெரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதன் பொருள் அவர் என் மீது ஒரு கண்ணை வைத்திருக்கிறார். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் ஓடி சென்று என் மகளை அணைத்துக் கொண்டேன். இந்த உலகில் நான் தான் அவளுக்கு ஒரே ஆதரவு. நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சோதனையை கொண்டு வந்தது. சூரியன் உதிக்கும் முன் நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன். மாலையில் வியர்வையில் நனைந்து திரும்பி வருவேன். ஆனால் காலம் செல்ல செல்ல பகுதியில் உள்ள ஆண்களுடன் சேர்ந்து பெண்களும் என்னை பற்றி பேச தொடங்கினர். ஆண்கள் என்னை குறைவான கண்ணோட்டத்துடன் பார்த்தனர். அப்போது நான் பூமியில் புதைந்து போக என் மனம் விரும்பியது. ஆனால் நான் இந்த எல்லா பேச்சையும் அமைதியாக தாங்கிக் கொண்டேன். ஏனென்றால் நான் என் மகளின் வாழ்க்கையை செதுக்க வேண்டியிருந்தது.
அவள் என்னை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ நான் விரும்பவில்லை. அவள் தன் வாழ்க்கையை தனியாக வாழும் அளவுக்கு தைரியம் பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒரு நாள் பகுதியில் உள்ள சில இளைஞர்கள் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தனர். அப்போது சந்திரன் அண்ணா ஒரு தேவதையாக வந்து சேர்ந்தார். அவர் என்னை தன் சகோதரியாக கருதியதுடன் ஒரு சொந்த அண்ணனை விடவும் அதிகமாக தன் உயிரையே நிறைவேற்றினார். அவரை கண்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவர் அந்த பையன்களை அடிக்க தொடங்கினார். அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டு ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் நடந்து சில நாட்களே ஆகியிருந்தது. இன்னொரு விசித்திரமான சம்பவம் என்னை உலுக்கியது. நான் வேலை முடிந்து திரும்பி வந்த போது வாசலில் ஒரு அந்நியன் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் என் கணவர் அனுப்பிய ஒரு ரசீது இருந்தது. அதில் அவர் என்னை மிரட்ட முயற்சி செய்திருந்தார். நான் இரவு முழுவதும் தூங்காமல் கழித்தேன். ஆனால் அடுத்த நாள் அதை விட பெரிய சோதனையை கொண்டு வந்தது. நான் வயதான அம்மாவுடன் சந்தைக்கு சென்ற போது என் கணவர் என்னை கடத்த சில ஆட்களை அனுப்பியிருந்தார். ஆனால் சந்தையில் அம்மா சிலரின் உதவியுடன் என்னை காப்பாற்றினார். ஒரு நாள் இரவு திடீரென பெய்த மழையால் எல்லாம் உலுக்கியது. கடந்த சில மணி நேரங்களாக மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இரவு 9 மணி ஆகிவிட்டது. கதவை தட்டும் சத்தம் கேட்க தொடங்கியது. அந்த தட்டுதல் அம்மாவையும் என்னையும் உலுக்கியது. ஏனென்றால் நாங்கள் இருவரும் மிகவும் பயந்திருந்தோம். என் கணவர் அனுப்பிய ஆட்கள் வந்து விட்டார்களோ? ஆனால் சிறிது நேரம் கழித்து நான் தைரியம் கொண்டு கதவை திறந்த போது சந்திரன் அண்ணா மழையில் நனைந்தபடி நின்றிருந்தார். அவர் கையில் என் மருந்துகளுடன் சில பழங்களும் இருந்தன. நேரம் செல்ல செல்ல அவர் என் மீது வைத்திருந்த உதவிகள் அதிகரித்துக் கொண்டே போயின. அவர் உள்ளே வந்து அம்மாவுடன் அமர்ந்தார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அது என்னை அவர் பக்கம் கவர்ந்தது. உலகமே என்னை தூக்கி எறிந்த போது அவர்தான் எனக்கு இரட்சகர். அவரே எனக்கு உதவினார் மற்றும் எல்லா சிரமமான நேரங்களிலும் எனக்கு உதவ எப்போதும் தயாராக இருப்பார். சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு நான் அவனிடம், அண்ணா, நீங்கள் எனக்காக ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவன் புன்னகைத்தான். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு தன் பார்வையை தாழ்த்தினான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மெதுவாக, சில துக்கங்கள் ஒரே மாதிரியானவை என்று சொன்னான். ஆனால் இது எனக்கு புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் சொல்ல தொடங்கினான், நானும் ஒரு காலத்தில் குடும்பத்துடன் இருந்தேன். என் பெற்றோரும் ஒரு சகோதரியும் இருந்தனர். அவள் என் உயிர். என் தந்தை ஒரு கூலி தொழிலாளி. அதனால் ஒரு நாள் கூரை இடிந்து விழுந்ததால் அவர் இறந்து விட்டார். அவர் இறந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் சில காலத்திலேயே என் அம்மாவும் இறந்து விட்டார். நானும் என் தங்கையும் மட்டுமே இருந்தோம். அவன் குரல் உடைந்து அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தொடர்ந்து சொல்ல தொடங்கினான். அப்போது எனக்கு வயது குறைவாக இருந்தது. அதனால் அண்டை வீட்டினர் சில நாட்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தனர். ஆனால் காலம் செல்ல செல்ல எல்லோரும் விலக தொடங்கினர். ஏனென்றால் அவர்கள் யாருடைய சுமையையும் தாங்க விரும்பவில்லை. நான் நாள் முழுவதுமாக கடினமாக வேலை செய்தேன். என் தங்கை ஒருபோதும் எதற்கும் குறைபடக்கூடாது என்பதற்காக காலையில் வீட்டை விட்டு சென்று மாலையில் வீட்டிற்கு திரும்புவேன். என் தங்கையை உறவினர்கள் தங்கள் வீட்டில் வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவளுக்கு வெறும் 17 வயதுதான். நான் என் தங்கையின் காரணமாக இரவு பகல் பாராமல் கடினமாக வேலை செய்தேன். என்னிடம் மீதமிருந்த என் பணம் முழுவதையும் அவளுக்கு அனுப்பி விடுவேன். அவள் ஒருபோதும் எதற்கும் குறைபடக்கூடாது என்பதற்காக. ஆனால் உறவினர்கள் அவளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் சில காலம் கழிந்த பிறகு என் உயிருக்கு இணையான தங்கையை விற்றுவிட்டனர். நான் என் தங்கையை தேட மிகவும் முயற்சி செய்தேன். ஆனாலும் அவள் கிடைக்கவில்லை. நான் போலீஸ் உதவியை நாடவும் முயற்சி செய்தேன். ஆனால் போலீஸ்காரர்கள் என் பேச்சை கவனத்தில் கொள்ளவில்லை மற்றும் என்னை தள்ளி வெளியேற்றி விட்டனர். அந்த நேரத்தில் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது மற்றும் அவனது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் பேச்சை கேட்டு அம்மாவுடன் சேர்ந்து என் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. அவன் தொடர்ந்து பேசினான். நான் இந்த கவலையை மறப்பதற்காக குடிகாரனானேன். ஆனால் உங்களை சிரமமான சூழ்நிலையில் பார்த்தபோது என் உயிரான என் சகோதரியின் நினைவு வந்தது. அந்த நொடியில் நான் உங்களை என் சகோதரியாக ஏற்றுக்கொண்டேன். உங்களுக்கு உதவ ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு உதவ என் சகோதரியின் நினைவு வந்தது. நான் என் சகோதரிக்கு உதவி செய்வது போல எனக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. நாங்கள் இருவரும் உள்ளுக்குள் உடைந்திருந்தோம். அவன் தன் சகோதரியை பிரிந்திருந்தான்.
நான் என் அண்ணனுக்காக என்னவெல்லாம் செய்யவில்லை. ஆனாலும் அவர் என்னை தன் கைகளால் விலக்கினார். ஒருவர் என் சொந்த அண்ணன், இரத்த பந்தம் கொண்டவர். அவர் ஒருபோதும் என் மீது அக்கறை கொள்ளவில்லை. மற்றொருவர் எனக்கு எந்த உறவும் இல்லாத ஒரு அண்ணன். ஆனாலும் அவர் தன் சொந்த சகோதரியை விடவும் அதிகமாக என்னை நேசித்தார். அன்று இரவு அவர் அம்மாவின் அறையிலேயே தங்கிவிட்டார். அந்த இரவு எனக்கு நிம்மதியான தூக்கம் வந்தது. ஏனென்றால் கடவுள் எனக்கு உதவ அவரை ஒரு தேவதையாக அனுப்பியிருந்தார். அவரும் உள்ளுக்குள் உடைந்திருந்ததால் என் வழியை புரிந்து கொண்டார். சந்திரன் அண்ணாவின் கதையை கேட்ட பிறகு என்னை புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்று எனக்கு ஆறுதல் கிடைத்தது. நான் எனக்காக மட்டுமல்ல, என் மகளுக்காகவும் தைரியம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவள் தான் என் நம்பிக்கைக்கான காரணம் மற்றும் என் வாழ்க்கையின் ஆதரவு. அவள் என் முதுமையில் எனக்கு துணையாக வரப்போகிறாள். அவளுக்காகவே நான் தைரியமாக வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் என் வாழ்க்கை பெரும்பாலும் கடந்து விட்டது. ஆனால் என் மகளுக்கு முழு வாழ்க்கை இருக்கிறது. நான் அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் என் மகளை வலுவானவளாக மாற்ற விரும்பினேன். அவள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அவள் ஒருபோதும் அலைய நான் விரும்பவில்லை. அவள் ஒருபோதும் வாழ்க்கையில் எந்த சிரமத்தையும் பார்க்க நான் விரும்பவில்லை. அவள் பெரிய சிரமங்களையும் தனியாகவே எதிர்கொள்ளும் அளவுக்கு அவளை வலுவானவளாக மாற்ற விரும்பினேன். எந்த கொடியவனை போன்ற மனிதனும் அவள் வாழ்க்கையை சீரழிக்க கூடாது. நேரம் கடந்து கொண்டிருந்தது. ஆனால் நேரம் கடக்க என் சிரமங்களும் அதிகரித்துக் கொண்டே போயின. ஏனென்றால் என் கணவர் அனுப்பிய ஆட்கள் என் வாழ்க்கையை நரகமாக்கினார்கள். அவர்கள் என்னை தொந்தரவு செய்ய எந்த வாய்ப்பையும் விடவில்லை. நான் அவர்களிடமிருந்து தப்பிக்கவும் மறையவும் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனாலும் அவர்கள் என்னை தொந்தரவு செய்ய ஏதாவது ஒரு வாய்ப்பை கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் நான் என் மகளுக்காக தைரியத்தை இழக்க முடியவில்லை. நான் வீட்டிலேயே தையல் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதனால் நான் வீட்டிலிருந்து வெளியே செல்வது குறைவாக இருந்தது. முதலில் யாரும் என்னை நம்ப தயாராக இல்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல என் கைகளில் நேர்த்தி அதிகரித்தது. அதனால் சில மாதங்களிலேயே தையல் வேலை நன்றாக நடக்க தொடங்கியது. பகுதியில் உள்ள சில பெண்கள் துணிகள் கொண்டு வர தொடங்கினார்கள். யாராவது சுடிதார் தைக்க கொடுப்பார்கள், யாராவது குழந்தைகளின் சீருடைகளை தைக்க கொடுப்பார்கள். காலப்போக்கில் வேலை அதிகரித்துக் கொண்டே சென்றது. அதனால் நல்ல முறையில் பிழைப்பு நடந்தது. நான் கடினமாக உழைத்து என் காலில் நிற்க முடிந்தது. சந்திரன் அண்ணா அவ்வப்போது வந்து செல்வார். ஆனால் அவர் வரும்போதெல்லாம் அவர் பார்வை எப்போதும் தாழ்ந்தே இருக்கும். அவர் எப்போதும் தன் எல்லையில் இருப்பார். அவர் ஒருபோதும் தன் எல்லையை மீற முயற்சி செய்யவில்லை. அவரது இந்த நடத்தையை தான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. காலப்போக்கில் அவர் மீது என் மனதில் இருந்த மரியாதை மேலும் அதிகரித்தது. அவர் என்னுடன் சேர்ந்து என் மகளையும் மிகவும் கவனித்துக் கொண்டார். அவளது எல்லா தேவைகளையும் சரியான நேரத்தில் பூர்த்தி செய்ய முயற்சிப்பார். அவர் ஒரு மிகவும் நல்ல மனிதர். என் வாழ்க்கை சில நாட்களாக நிம்மதியுடன் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த நிம்மதி சில நாட்களுக்கு மட்டுமே என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் தெருமுனையில் 2 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் பார்வை அடிக்கடி அம்மாவின் வீட்டை நோக்கி திரும்பியது. அவர்கள் என் கணவர் அனுப்பிய ஆட்கள். அவர் என் மீது கண்காணிப்பு வைக்க அவர்களை அனுப்பியிருந்தார். சில நாட்களுக்குள் என் கணவர் தானே வந்து விட்டார். அவர் கோபத்தின் தீவிரத்துடன் இருந்தார். அடுத்த நாளே அவர் தன் ஆட்களுடன் அம்மாவின் வீட்டில் இருந்தார். அவர் மிகவும் கோபமாக இருந்தார். அவர் கண்களில் அதே அகங்காரமும் அதே விஷமும் இருந்தது. அவருடன் 2 குண்டர்களும் சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து நான் மௌனமாகிவிட்டேன். ஆனால் அவர் சீக்கிரமே என்னை கண்டுபிடித்து விடுவார் என்று எனக்கு தெரியும். அது போலவே நடந்தது. அந்த ஆள் என்னை வெளியே இழுத்து வந்தான். உனக்கு இன்னும் சமாதானம் வரவில்லையா என்று தைரியமாக என் முன்னால் கணவர் திலக் கேட்டார். ஆனால் பயத்தின் காரணமாக என் கால்கள் நடுங்கின. நான் என் மகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். எங்கே அவர் என் மகளை என்னிடமிருந்து பறித்து சென்று விடுவாரோ என்று பயந்தேன். ஆனால் என் பேச்சை கேட்ட பிறகு அவர் வற்புறுத்தி என் தலைமுடியை தன் கைகளில் பிடித்தார். நான் என் முடியை விடுவிக்க மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் மிரட்டியும் மீண்டும் வருவதாக மிரட்டல் விடுத்தும் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சில ஆட்களின் உதவியுடன் நான் ஒரு நடத்தை கெட்டவர் என்று ஊர் முழுவதும் வதந்தி பரப்பினார். அண்டை வீட்டாரின் மனதில் புதைந்திருந்த சந்தேகம் மீண்டும் தலை தூக்க தொடங்கியது. அவர்களின் சந்தேகம் மீது என் கணவர் மேலும் உப்பை தூவினார். அண்டை வீட்டினர் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும்,
நான் அலைய வேண்டும் என்பதே அவரது முயற்சி. நான் ஒரு நடத்தை கெட்டவள் என்றும் நான் என் கௌரவத்துடன் சேர்ந்து பகுதியில் உள்ள பெண்களின் கௌரவத்தையும் கெடுத்து விடுவேன் என்றும் அவர் ஊர் முழுவதும் பரப்பினார். இதனால் பகுதியில் உள்ள மக்கள் என்னை விசித்திரமான கண்களால் பார்க்க தொடங்கினர். ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் என்னை முற்றிலும் உலுக்கியது. பகுதியில் உள்ள மக்கள் பகுதியில் நடந்த திருட்டு பழியை என் மீது போட்டனர். உண்மையில் அந்த திருட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அடுத்த நாளே போலீஸ் என்னை கைது செய்ய வந்துவிட்டது. மேலும் பகுதியில் உள்ள மக்கள் என் மீது திருட்டுடன் சேர்த்து நடத்தை கெட்டவள் என்ற குற்றச்சாட்டையும் சுமத்தினார்கள். காலையில் போலீஸை வீட்டில் கண்டதும் என் காலடியில் இருந்து பூமி பிறந்து விட்டது. நான் குற்றமற்றவள், நான் எதுவும் செய்யவில்லை என்று பல முறை அவர்களுக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை நம்ப தயாராக இல்லை. பகுதியில் உள்ள மக்கள் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். யாரும் என்னை காப்பாற்ற முயற்சிக்கவில்லை. என் சார்பாக ஒரு வார்த்தை கூட யாரும் பேசவில்லை. போலீஸ்காரர்கள் என் மகளையும் என்னிடமிருந்து பிடுங்கிவிட்டனர். என் மகளை என் கணவரிடம் ஒப்படைத்தார்கள். ஏனென்றால் என் கணவர் இதைத்தான் விரும்பினார். இந்த காரணத்திற்காகத்தான் அவர் என்னை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். சந்திரன் அண்ணாவுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் அவர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு வந்தார். ஆனால் போலீஸ்காரர்கள் அவர் பேச்சை கேட்க தயாராக இல்லை. மேலும் அவரையும் மிரட்டினார்கள். சில நாட்களுக்கு பிறகு வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் விரைவில் சிசிடிவி கேமரா மூலம் உண்மை அனைவருக்கும் தெரிய வந்தது. திருட்டை வேறு யாரோ செய்திருந்தார்கள். நீதிமன்றம் என் கணவருக்கும் தண்டனை கொடுத்து சில நாட்கள் சிறை தண்டனை விதித்தது. என் மகளை என்னிடமே ஒப்படைத்தது. நீதிமன்றம் தன் தீர்ப்பை சொன்ன போது அவரது நிலைமை கோபத்தால் மிகவும் மோசமாகியது. அவர் கோபத்தில் வியர்த்து கொண்டிருந்தார். நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும்போதே அவர் என்னை மிரட்டினார். இப்போது நீதிமன்றம் உன்னை காப்பாற்றி விட்டது. ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் உன்னை உயிருடன் விட மாட்டேன். நான் என் மகளை உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்வேன். நான் முழு நம்பிக்கையுடன் அவருக்கு பதிலளித்தேன். எவ்வளவு மிரட்ட முடியுமோ அவ்வளவு மிரட்டிக்கொள். நான் உனக்கு பயப்படும் அந்த பெண் இனி இல்லை. நான் உன்னை தைரியமாக எதிர்த்து நிற்பேன். போலீஸ்காரர்கள் அவனை தண்டனைக்காக அழைத்து சென்று விட்டனர். நான் அவன் முன் தைரியமாக நின்றேன். ஆனாலும் நான் உள்ளுக்குள் மிகவும் பயந்திருந்தேன். ஒரு பெண் எவ்வளவு வலுவானவளாக ஆனாலும் கணவனுக்கு முன்னால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஆனால் எல்லா சிரமமான நேரங்களிலும் சந்திரன் அண்ணா என் கூடவே இருந்தார். அவர் ஒரு சகோதரனாக தன் கடமையை செய்தார். எந்த சிரமத்தையும் எதிர்கொள்ள அவர் எப்போதும் என்னுடன் இருப்பார். அவர் எனக்கு வாய்மொழி அண்ணா மட்டுமல்ல, சொந்த அண்ணனை விடவும் அதிகமாக எனக்கு ஆதரவளித்தார். என் சொந்த அண்ணனுக்கு அவர் சகோதரிக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று தெரியவே இல்லை. ஒருவேளை அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் எனக்கு உதவி செய்திருக்க மாட்டார். ஆனால் கடவுள் எனக்கு அவரை விடவும் நல்ல அண்ணனாக சந்திரன் அண்ணாவை கொடுத்தார். நீதிமன்றம் என் கணவரை எனக்கும் என் மகளுக்கும் மாதம் 10,000 ரூபாய் கொடுக்கவும் உத்தரவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் கடினமாக உழைப்பதை விடவில்லை. நான் தையல் வேலையை விடவில்லை. நேரம் கடந்து சென்றது. என் மகள் 5 வயது ஆனாள். நான் சந்திரன் அண்ணாவின் உதவியுடன் ஆடை வியாபாரத்தை தொடங்கினேன். ஏனென்றால் நான் சீக்கிரம் என் காலில் நிற்க விரும்பினேன். நானும் என் மகளும் அலைய நான் விரும்பவில்லை. பார்ப்பதற்குள் என் வியாபாரம் அவ்வளவு தூரம் முன்னேறியது. அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாள் திடீரென்று அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகியது. நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாலும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பே அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அம்மாவின் மரணம் என்னை மோசமாக உலுக்கியது. நான் அவர் வீட்டில் வசித்து வந்தேன். வாடகை பணத்தை சந்திரன் அண்ணா தான் கொடுப்பார். சிரமமான நேரத்தில் அவர்தான் எனக்கு ஆதரவாக இருந்தார். அவரால் தான் எனக்கு தைரியம் கிடைத்தது. நான் இல்லாத நேரத்தில் அவர்தான் என் மகளின் கவனிப்பையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அம்மாவின் திடீர் மரணம் மக்களின் கண்களுக்கு மேலும் ஒரு காரணத்தை கொடுத்தது. மக்கள் பேச தொடங்கினார்கள். மக்களின் பேச்சிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் சந்திரன் அண்ணா, உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கிறது, நான் உன் திருமணத்தை நடத்த விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் மறுத்தேன். ஆனால் அவர், உனக்கு ஒரு ஆதரவு தேவை. அந்த பையன் மிகவும் நல்லவன், என் நண்பன், என்னை போல குடிக்க மாட்டான். அவன் முதல் மனைவி இறந்து விட்டாள். அவனுக்கும் ஒரு சின்ன மகள் இருக்கிறாள். அவளுக்கும் ஒரு அம்மா தேவை. உன் குழந்தைக்கும் ஒரு தந்தை தேவைப்படுவது போல. அதனால் தான் நான் விரும்புகிறேன். நீ அவனது மகளுக்கு அம்மாவாக அன்பு கொடு.
அவன் உன் மகளுக்கு தந்தையாக இருந்து அன்பு கொடுக்கட்டும் என்று கூறினார். சந்திரன் அண்ணா எனக்கு மிகவும் புரிய வைத்தார். அதனால் நான் இந்த சம்பந்தத்தை ஏற்றுக்கொண்டேன். சில நாட்களிலேயே அவர் என் திருமணத்தை சகோதரனாக அல்ல, தந்தையாக இருந்து நடத்தினார். நான் திருமணம் செய்து கொண்ட அந்த மனிதர் உண்மையில் மிகவும் நல்லவர். அவரது மகள் மிகவும் அன்பானவள். அவள் என் மகளை விட பெரியவள் என்றாலும் இப்போது எனக்கு ஒன்றல்ல 2 மகள்கள் இருந்தனர். நான் அவரது மகளை மிகவும் நேசித்தேன். அவர் என் மகளை மிகவும் நேசித்தார். இப்படி 2 குழந்தைகளுக்கும் தாய் தந்தையின் அன்பு கிடைத்தது. எனக்கு ஒரு நல்ல துணைவர் கிடைத்து விட்டார். நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 2 குழந்தைகளையும் நன்றாக வளர்த்து வருகிறேன். நன்றி.